ஹாய் ஹலோ யூஎஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொரோனாவோட பாதிப்புனால நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம், லாக்டவுன் பீரியடில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன? ஃபுட்டு தேவை. ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காசு இல்லை, காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. மொபைல் ஃபோன் இருந்தாலுமே இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கேம்ஸ் விளாட்றோம், இன்டர்நெட் வேணும். எல்லாமே இப்போ மொபைல் ஃபோன் வாங்கினா கூட இன்டர்நெட் இல்லாமல் அதில் ஒரு யூஸ் கூட பண்ண முடியாது. அந்தளவுக்கு இருக்கிற ஆப்ஸாக இருந்தாலும் சரி, கேம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்டர்நெட் பேஸில் வந்துடுச்சு. ஸோ இந்த டைம் பீரியடில் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஸ்டடி ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நமக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. இந்த டைமில் நம்ம எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவர் கிடைக்கல, சிக்னல் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நெட் ஸ்பீடு இல்லை, டவுன்லோடு கேபி சைஸில் டவுன்லோட் ஆகுது, ரொம்பவே டென்ஷன் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரெஷரும் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கணும். எல்லா சிம்க்கும் அது பேசிக்காக காமனாக உள்ளது தான். ஸோ அது மேக்ஸிமம் ஜியோ யூசர்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது டவர் ப்ராப்ளம் ஒன்றுமே ஒர்க் ஆகலடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் கொஞ்சம் பழசு தான், எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இது எல்லா சிம்க்கும் ஒர்க் ஆகும். ஜியோக்கு 100% ஒர்க் ஆகும். நானே கேரண்டி பண்ண முடியும், நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன மேட்ரு தான். ஏர்டெலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஏர்டெலில் நான் எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் இருக்குன்னு எல்லா மொபைலும் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட 2 சிம்மையும் காட்டும். உங்களோட ஜியோ சிம்மில் ஏர்டெல் சிம்மை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எல்லா செல்லுமே காமனாக ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏபிஎன் இருக்கும். நம்ம இதில் நியூ ஏபிஎன் கொடுத்து புதிய ஏபிஎனும் க்ரியேட் பண்ணலாம், நம்ம இதிலேயே போவோம். இதுவும் நல்லது தான். ஸோ இந்த ஏபிஎனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நேம் ஏபிஎன் ப்ராக்ஸின்னு நிறையவே கொடுத்துருப்பாங்க. அதில் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இன்டர்நெட் அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துருக்கும். நம்ம அது எல்லாமே அடித்து விட்டுட்டு www. இப்போ ஜியோனா jio.com அப்படின்னு கொடுக்கணும், ஏர்டெல்னா airtel.comனு கொடுங்க. நான் இப்போ ஜியோ கொடுக்குறேன், jio.com கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே ஏபிஎன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சில பேருக்கு ஜியோ நெட் இருக்கும், எனக்கு ஜியோ நெட் இருக்குது, சில பேருக்கு இருக்காது. ஸோ நம்ம எல்லாமே அடித்து விட்டுட்டு ஜியோன்னு கொடுத்துக்கிட்டு ஜியோன்னு அடிச்சுட்டு அந்த நெட்டில் என்ன மட்டும் கேபிட்டலில் கொடுக்கணும், மற்ற எல்லாம் ஸ்மால் லெட்டர், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கீழே ப்ராக்ஸி போர்ட் அதெல்லாம் தேவையில்லை, யூசர் நேம் இருக்கும், அது தேவை. அதில் www.google.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கீழே பாஸ்வேர்டு இருக்கும், தேவையில்லை. சர்வர் இருக்கும், சர்வர் கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் அதே தான், சேம் தான், www.google.com ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே எம்எஸ் ப்ராக்ஸி அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு கீழே எம்எம்எஸ் போர்ட், எம்சிசி முக்கியமாக வேணும். அது 405 இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எம்சிசி 405னா 405 வச்சுக்கோங்க. கீழே எம்என்சி இது 869 டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஜியோக்கு 865 வைப்போம். வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஏர்டெல்லாம் இதில் தான் ஒரு டிஃபிகல்ட். அதாவது ஏர்டெல் என்ன பாயிண்டில் வச்சா ஒர்க் ஆகும் நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் 865 வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள், 866 வச்சு பாருங்கள். உங்களுக்கு எதில் கரெக்டாக இன்டர்நெட் கிடைக்குதோ அந்த பாயிண்டில் வச்சு கிளிக் பண்ணிட்டு வைங்க. இப்போ ஜியோ நம்ம 865 வச்சுட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் பிஆர்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் அன்ஸ்பெசிஃபை கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்டிஇ வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மோரில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா செல்லை ஒருக்க ரீபூட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். எல்லா சிம்க்கும் ஒர்க் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எல்லாரும் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் தான் உள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எனேபிள் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் யூடியூப்ல எதாவது சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி அதை எனேபிள் பண்ணுங்கள், டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். உள்ளே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் செட் பேக்ரவுண்ட் டேட்டா ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் லிமிட்னு இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு 0லையும் வைக்கலாம், இல்லை 1லையும். உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்டில் எத்தனை ஆப்ஸ் ரன் ஆகணுமோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் வைங்க.
ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. இப்போ வாட்ஸ்அப்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும், மெசேஜ் வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராது, அவ்வளவுதான். ஸோ டிப்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, இது ரொம்ப எஃபெக்டான ஒரு டிப்ஸ். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வைரலாக போய்கிட்டு இருந்தால், அதாவது ஒரு ஃபன்னி வீடியோ. அதில் வந்து பிரகாஷ் ராஜ் இருந்தார். அவர் வந்து தன்னோட ஒய்ஃப் அடிப்பார். அதாவது அடிப்பார் அப்படின்னா அந்த அது வந்து ஏர்பிளைன் மோடுங்கிற மாதிரி. அந்த ஏர்பிளைன் மோடை அடித்தோம் அப்படின்னா அடிச்சுட்டு ஆன் பண்ணும்போது வந்து டவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சிக்னல் இன்க்ரீஸ் ஆகுது. 2Gலேருந்து 3G ஆகுது, 3Gலேருந்து 4G ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எனக்கு நிறைய ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படம் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், டக்குன்னு வந்து ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னா உடனே ஏர்பிளைன் மோட ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம். அப்போ வந்து ஒரு 3 செகண்ட் இல்லை, மோர் தென் 5 செகண்ட்ஸ் வந்து ஸ்பீடு வந்து 10 MB 20 MBன்னு அடித்து தூக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அது வந்து 4th ட்ரிக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நார்மல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல தவிர ஒரு கண்ட்ரோல் மெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம நிறையவே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே சில வந்து நிறைய வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும், சிலது இருக்காது. ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிற சில ஆப்ஸ் வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து அது இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது கூடவே நம்ம எல்லாருமே வெதர் விட்ஜெட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து மொபைலுக்கு அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டு செகண்ட் வந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். இதனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நெட் யூசேஜும் ரொம்ப எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட் டிப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோ யூசர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏர்டெல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருப்பேன். அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாருமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ நம்மளோட லாக்டவுன் பீரியட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக போகிறதா கவர்மெண்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் வந்து திங்கட்கிழமை வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாநில முதலமைச்சர் கூட பேசி ஒரு கலந்தாய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளவு தான். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next video. இல்லைனா உங்கள்கிட்ட விடுபெற உங்கள் லீவின் சி டாடா பாய்.